ஆ. நமது அஸ்ட்ரோ சந்திரா சேனலுக்கு மக்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறோம். நான் செந்தில்குமார், என்னுடன் விபாரிஸ். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் பத்தி, அதாவது எதிர்காலத்தை பத்தி நம்ம பேச போறோம். வரக்கூடிய 2030, 2031ல ஒரு பெரிய மாற்றம் ஜோதிட ரீதியா நடக்க இருக்கு இந்த உலகத்துக்கு. அது என்ன மாற்றம் அப்படிங்கிறத நம்ம விளக்கமா பார்க்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் விபாரிஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதான் 2030-31. ஸோ மேஜரான ஒரு ஈவெண்ட் இருக்கு ஆக்சுவலா. அதாவது என்ன ஈவெண்ட் அப்படின்னா, சனி கேது சேர்க்கை வந்து ரிஷப ராசியில் நடக்குது ஆக்சுவலா. ஸோ இந்த ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷனுக்கு நான் போறதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை நம்ம வந்து பாஸ்ட்ல நடந்த எக்கனாமிக் கிரைசஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் செக் பண்ணுவோம். ஓகே. ஸோ அது வந்து இது வந்து 2030-31ல என்ன அதுக்கு பாஸ்ட் டேட்டா வச்சு நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற டேட்டா நம்ம யூஸ் பண்றதை நம்ம எடுத்து பார்க்க போறோம். கண்டிப்பா. நான் இதுல அதாவது வந்து இதுக்கு மேஜரான முன்னாடி. எக்கனாமிக் கிரைசிஸ் மட்டும் தான் கவர் பண்றேன். ஸோ ஓகே. ஸோ ரொம்ப மேஜரான ரோல் இது மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகே. ஓகே. ஸோ 1873 லாங் டிப்ரெஷன். ஸோ ஓகே. 1873ல என்ன நடந்துச்சுன்னா, பேங்கிங் கிரைசிஸ் நடந்துச்சு. யூரோப்லயும் ஓகே. யூஎஸ்ஏலயும் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் கிராஷ் ஆச்சு. ரொம்ப ம். ஸ்லோவான growth. பாத்தீங்கன்னா ஒரு 20-25 வருஷமா பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவான growth, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லயே இருந்துச்சு மார்க்கெட். உலகமே ஓகே. வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த அளவுக்கு டிப்ரெஷன்ல இருந்துச்சு. டிப்ரெஷன்னா உங்களுக்கு எக்கனாமிக்லி ஒரு growth பெருசா இல்ல அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் தான். ஓகே. சோ இதுல என்ன காம்பினேஷன் நடந்திருக்குங்கிறத நான் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். சனி மற்றும் குரு 6-8 பொசிஷன் தான் இதை ட்ரிகர் பண்ணியிருக்கு அப்படிங்கறத சொல்றேன். 1873ல பாத்தீங்கன்னா சனி ஓகே. வந்து மகர ராசியிலையும் குரு வந்து சிம்ம ராசியிலும் இருந்துச்சு. அப்ப ஓகே. குருவுல இருந்து சனி வந்து 6 ராசி தள்ளி இருக்கு. சனியில இருந்து குரு வந்து 8 ராசி தள்ளி இருக்கு. சோ 6-8 பொசிஷன் ஓகே. அப்படிங்கறத இதான் மென்ஷன் பண்றேன். சோ ஓகே. இது வந்து 1873ல அந்த காம்பினேஷன் வந்துச்சு. அதே சமயத்துல ஓகே. ரொம்ப லாங்கான பீரியட் வந்து ரொம்ப சரியில்லாம இருந்துச்சுன்னு சொல்றீங்களே. சோ இதுக்கு ம். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ளூட்டோட பெயர்ச்சி வந்து ரிஷப ராசியில இருந்ததுதான். சோ ஓகே. ப்ளூட்டோட பெயர்ச்சினா இப்ப யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோன்னு சொல்லிட்டு 3 கிரகம் நம்ம வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜில யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஓகே. வேதிக்க நம்மளோட அஸ்ட்ராலஜிலையும் புத்தகத்திலையும் கிளாசிக்லயும் மென்ஷன் பண்ணிருக்கு. பட் அதிகமா நம்ம யூஸ் ஓகே. பண்றது கிடையாது யாருமே. ம். யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் சைக்கிளை குறிக்கக்கூடியது. பாத்தீங்கன்னா இப்ப குரு சைக்கிள் என்ன, குரு வந்து ஒரு 12 ராசி சுத்தி வர்றதுக்கு எடுத்துக்கூடிய டைம் 12 வருஷம். 12 வருஷம். ஒவ்வொரு ஆமா. ராசிக்கு ஒரு வருஷம். ஆமா. சனி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு முழு சைக்கிளை கம்ப்ளீட் 30 பண்றதுக்கு, வருஷம். 12 ராசி கம்ப்ளீட் பண்றதுக்கு 30 வருஷம். 30 வருஷம் ஆகுது. சோ அதே மாதிரி ஆமா. யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோவுக்கும் ஒவ்வொரு சைக்கிள் இருக்கு. இப்ப ப்ளூட்டோலாம் பாத்தீங்கன்னா ஓகே. ரொம்ப வருஷங்கள் எடுக்கும். ஒரு சில ஓகே. ராசியில 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம் அந்த மாதிரி போகும். ஓகே. சோ அப்படிங்கும்போது ப்ளூட்டோ வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில போனது வந்து பாத்தீங்கன்னா, ப்ளூட்டோனா என்ன அப்படிங்கறது தெரியணும்ல முதல்ல. சோ ஓகே. கண்டிப்பா. ப்ளூட்டோனா என்ன என்ன மாதிரி காரத்தை தூத்த சொல்றது அப்படின்னா, ப்ளூட்டோங்கிறது பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரக்ஷன், அழிவை ஓகே. குறிக்கக்கூடியது. அழிஞ்ச ஒரு விஷயம், ஓகே. அழிஞ்சு ஒரு புதுசா ஒரு விஷயம் உருவாகிறது. அத மேஜரான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், மிகப்பெரிய மாற்றத்தை குறிக்கக்கூடியது. சோ ஓகே. அத கிட்டத்தட்ட 8ஆம் வீடு மாதிரி வேலை செய்யணும்னு வச்சுங்களேன். 8ஆம் வீடுனா என்ன சொல்லுவீங்களா? கிட்டத்தட்ட அதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இதுல. ஏன்னா ப்ளூட்டோ ஓகே. அழிக்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் ப்ளூட்டோவோட வேலை தான். ஒரு ஓகே. விஷயங்கள் அழிஞ்சு மறுபடியும் ரினியூவல் ஆவறது. சோ ஓகே. ரீபர்த் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே. அழிஞ்சு பிறக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல. அதான். சோ கண்டிப்பா. அதனால பாத்தீங்கன்னா ரிஷப ராசி அப்படிங்கிறது பணத்தோட ராசி, எக்கனாமி. ஓகே. ஏன்னா ரிஷப ராசினா என்ன? பணம், குடும்பம். ஸோ இதுதான் மேஜரா மணி. மேஜரா பாத்தீங்கன்னா மீன் குளோபலா நம்ம பார்க்கும்போது எக்கனாமி குறிக்கக்கூடியது. எல்லாமே குறிக்கக்கூடியது. கரெக்ட். எக்கனாமில மணி 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 விஷயம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம செக் பண்றதுக்கு தான் அதை யூஸ் பண்றோம். சோ ப்ளூட்டோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில போயிட்டு இருந்துச்சு. சோ குறைந்த ஒரு இந்த 1873 இது ட்ரிகர் ஆனது ரொம்ப வருஷமா இழுத்துட்டு இருந்துச்சு அப்படின்னு ஸ்லோ growthன்னு வச்சுங்களேன். ரொம்ப ஸ்லோவான growthல ரொம்ப வருஷமா போயிட்டு இருந்துச்சு. ஓகே. ஓகே. சோ இது ஃபர்ஸ்ட் ஒன்னு இது நம்ம பாக்குறோம். நோட் பண்றது நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் சனி குருவோட பொசிஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத இங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன். நோட் பண்ணிக்குவோம். ஓகே. அடுத்தது நான் போறேன். ஓகே. 1929 கிரேட் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. ஓகே. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா பிக்கெஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் இந்த டைம்ல நடந்துச்சு. பேங்க் ஃபெயிலியர் ஓகே. ஆச்சு. அன்எம்ப்ளாய்மெண்ட் பீக்ல இருந்துச்சு. நிறைய பேர்த்துக்கு ஓகே. வேலையே இல்ல.
இது வந்து ம். உலகம் ஃபுல்லாவே இம்பாக்ட் கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் மாதிரி எஃபெக்ட் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். அதான் ம். 1939ல வேர்ல்டு வார் 2 நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஓ. அப்புறம் மறுபடியும் எக்கனாமி இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சது. ஓ. ஓகே, 1929ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ம். சனி வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசியில இருக்காரு. குரு ஓகே. வந்து ரிஷப ராசியில இருக்காரு. ஓகே. இந்த டைம்ல தான் இது ட்ரிகர் ஆயிடுச்சு. இந்த கிரேட் டிப்ரெஷன் ட்ரிகர் ஆன 6 டைம். 6, 8 காம்போ இங்கேயும் வந்துருச்சு. குருல இருந்து சனி 8 வீடு தள்ளி இருக்காரு. கரெக்டா? ஆமா. குருல இருந்து சனியில சனி இருந்து குரு 8 வீடு 6 தள்ளி வீடு இருக்காரு. தள்ளியிருக்காரு. சனியில இருந்து குரு 6 வீடு தள்ளி இருக்காரு. 6 வீடு தள்ளியிருக்காரு. ஆமா. ஓகே, இத ஒரு நோட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் போவோம். ம். 2008 குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ். சோ எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச கிரைசிஸ் தான் இது. 2008 நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. இது 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு நல்லா கவனிச்சிருப்பாங்க. கண்டிப்பா. சோ பாத்தீங்கன்னா ஹவுசிங் பபிள் கொலாப்ஸ் தான் ஒரு மேஜரான ரீசன். மேஜர் பேங்க்ஸ் வந்து ஃபெயில் ஆனதுக்கு லேமன் பிரதர்ஸ் தான் மெயினா பேங்க் தான் ஃபெயில் ஆச்சு. சோ அது வந்து வேர்ல்டு வைடு வந்து இம்பாக்ட் கொடுத்துச்சு. ரொம்ப ரிசெஷன் அந்த டைம். சோ இதுல பாத்தீங்கன்னா என்ன காம்பினேஷன்ல ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நம்ம பார்ப்போம். சனி கேது சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா 2007 2008 டைம்ல சிம்ம ராசியில இருந்துச்சு. ஓ. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சனி சிம்மத்திலையும் குரு மகரத்திலையும் பயிற்சி ஆயிட்டு இருந்துச்சு. எப்ப? 2008ல. எஸ். 6, 8 அகைன். அகைன் 6, 8. சனியில இருந்து குரு வந்து 6 வீடு தள்ளி இருக்காரு. குருல இருந்து சனி 8 வீடு தள்ளி இருக்காரு. ரைட். ம். அருமை, அருமை. 2020 ரொம்ப ரீசெண்டா நடந்துச்சு. கோவிட் கிராஷ். சோ ஆமா. லாக்டவுன் சடனா ஸ்டாப்டு எக்கனாமி அதான் நடந்துச்சு. சோ லாக்டவுன் போட்டாங்க. எக்கனாமி எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. ரொம்ப எதுவும் நடக்கல. சோ ஓகே. மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சு. ரொம்ப சடனா ரொம்ப குயிக்கான கிராஷ்னு சொல்லலாம். இந்த பொறுத்தளவுக்கு ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல பயங்கரமான கிராஷ், பிரைஸ் கிரேஷன் வந்து ஹெவியா இருந்துச்சு மார்க்கெட் பொறுத்தளவுக்கு. நிறைய பேருக்கு அதான் வேலையில இருந்து எல்லாமே ட்ரபிள் நம்ம ஃபேஸ் பண்ணிருப்போம். ரீசெண்டா ஃபேஸ் பண்ணதுனால எல்லாத்துக்குமே தெரியும். நிச்சயமா. சோ 2020ல என்ன நடந்துச்சு அப்படின்னா சனி கேது குரு சேர்க்கை வந்து தனுசு ராசியில இருந்துச்சு. அதே மாதிரி சனி வந்து ப்ளூட்டோங்கிற கிரகத்தை ரொம்ப டைட்டா கன்ஜங்ஷன் சேர்க்கையில இருந்துச்சு. அதாவது ஒரு கிட்ட சேம் டிகிரி தனுசு ராசிலேயே. ப்ளூட்டோ சொல்லியிருக்கோம். ப்ளூட்டோனாவே அழிவு. அழிவு அழிவு குறிக்கூடியது. சனி அப்படிங்கிறது உங்களுக்கு யாரு கூட இருக்காரு? கேது கூட இருக்காரு. அகைன் எம்ப்ளாய்மெண்ட் பாருங்க, எம்ப்ளாய்மெண்ட் பிரேக் ஆகுது. ஏன்னா சனி தான் வேலைக்குரிய காரகன். கேது என்ன கூடியவன் வேலையை வேலையும் சனி கேது காம்பினேஷன் வேலையை இழக்கக்கூடிய காம்பினேஷன் கொண்டு வருது. ஜாப் பிரேக்கப்புக்கு கேது. ஜாப்லெஸ் வந்து ஜாப்லெஸ்னஸ், அதாவது வேலை இல்லாத திண்டாட்டம் எப்ப அதிகமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா சனி கேது சேர்க்கை எப்பெல்லாம் வருது அப்பெல்லாம் வேலை இல்லாத திண்டாட்டம் அதிகமா இருக்கும். அதிகரிக்கும். கண்டிப்பா. வேலையின்மை வந்து இதை அதிகரிக்கக்கூடியது சனி கேது சேர்க்கை. சோ இந்த தனுசு ராசியில பாத்தீங்கன்னா அந்த கரெக்டா எந்த டைம் உங்களுக்கு டிசம்பர் ஜனவரி அந்த டைம் தான். டிசம்பர் 2019 ஜனவரி 2020 அதுலதான் ரொம்ப பீக்கா கிரகணம்லாம் அதான் ஆக்சுவலி தனுசு ராசியில் நடந்துச்சு அந்த டைம்ல. சோ அது வந்து பயங்கரமான இம்பாக்ட வந்து நம்ம உலகத்துல கொடுத்துச்சுன்னு வச்சுங்களேன். சோ அகைன் இது வந்து சனி கேது சேர்க்கையும் நோட் பண்ணீங்க. சனி கேது குரு சம்பந்தப்பட்டது இங்க நடந்திருக்கு. சோ மோஸ்ட்லி நீங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க என்ன பார்த்திருப்பீங்க? சனி கேது இல்ல குரு சனி 6, 8 காம்பினேஷன். ஆக்சுவலி குரு சனி 6, 8 காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா குருனா என்னது? அதிர்ஷ்டத்துக்குரிய அதிபதி. சனினா என்ன? கர்மா, வேலை. சனியில இருந்து குரு 8 வீடு தள்ளி போயிருக்கு, 6 வீடு தள்ளி போயிருக்கு அப்படின்னா சடனா ஏதாவது ஒண்ணு இப்ப ஒரு ஜாதகத்திலேயே பாக்குறீங்கன்னா சனி குருவும் 6, 8 காம்பினேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா திடீர்னு அவங்களுக்கு வேலை போறது, திடீர்னு அவங்களுக்கு ஒரு எக்கனாமிக்கலி டவுன் ட்ரெண்ட் ஆகுறதோ, இந்த மாதிரி விஷயங்களை சடனா கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு வச்சுங்களேன். நீங்க பிறந்த ஜாதகத்திலையும் நம்ம ஜாதகத்திலையும் இதை செக் பண்ணீங்கன்னா மோஸ்ட்லி கரெக்டா இருக்கும். மற்ற யோகங்களையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்து யோசிச்சு பார்க்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடிய அமைப்புன்னு வச்சுங்களேன். குரு வந்து லக்கு, அதிர்ஷ்டத்துக்கு அதிபதி. சனி வந்து வேலைக்கு அதிபதி. சோ இது 2 6, 8 காம்பினேஷன்ல இருக்கிறது அந்த அளவுக்கு எக்கனாமிக்கலி பார்க்கும்போது ஃபேவரபிளான இல்லாத காம்பினேஷன். உலகத்துக்கு பார்க்கும்போது அதே மாதிரி துரதிருஷ்டமா மாறிடுது. அந்த காம்போ வரும்போது அதிர்ஷ்டம் துரதிருஷ்டமா மாறி வேலையில ஏதாவது இடையூறுகள் ஏற்படுது, வேலை இழப்பு, இது மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஓகே, நம்ம இப்ப வந்து ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு போயிருவோம். ஓகே. 2030 2031. ஓகே. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன காம்பினேஷன் வருதுன்னு பார்ப்போம். சனி கேது ரிஷப ராசியில இருக்கு இந்த டைம்ல. 2030 31ல சனி கேது ரிஷப ராசியில இருக்கு. ரிஷப ராசி அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது? குடும்பம், தனம், வாக்கு அப்படின்னு சொல்றதா. பணம், பொருளாதாரம், இந்த விஷயத்தை குறிக்கூடியது. அகைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து
எங்க இருக்காரு? சனி வந்து ரிஷபத்திலையும் குரு வந்து ம், சனி ரிஷபத்திலையும் குரு வந்து துலாம்லயும் இருக்காரு. எப்ப? துலாம் ராசி. 2030ல. ஆமா. ஆமா. 2030ல இது வந்து 6-8 காம்பினேஷன். துலாம் ராசியில வந்துருது. இருந்து 8வது ராசி தான் ரிஷப ராசி. ரிஷப ராசியில இருந்து 6வது ராசி தான் துலா ராசி. சோ துலாம் சனி ராசி. குரு இந்த 6-8 பொசிஷன்ல உட்கார்ந்திருக்காரு. ம். 2030ல. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 2031ல நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னாலும் சனி வந்து அகைன் ம். 2.5 வருஷம் எடுத்துப்பாரு. அதனால சனி ரிஷப ராசியில தான் இருக்காரு. குரு வந்து தனுசு ஓகே. ராசிக்கு போறாரு. ஓகே. 2031 இது. 6-8 பொசிஷன்ல ம். குரு இருக்காரு. குரு சனி இருக்காங்க. ம். சோ எஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1929ல நடந்த விஷயத்த எடுத்து பார்ப்போம். அகைன் பின்னாடி போறேன். ம். ம். சனி இது அப்படியே உல்டாவா நடந்திருக்கும். ம். சனி வந்து தனுசு ராசியில் இருக்காரு 1929ல. ம். இதே வந்து 2030, 31ல என்ன பாக்குறோம்? குரு வந்து தனுசு ராசியிலையும் ம். சனி வந்து ரிஷப ராசியில இருக்கு. எங்க அத அப்படியே இதுக்கு மாத்தி இருக்கு. சனி இருந்த இடத்துல குருவும், குரு இருந்த இடத்துல சனி இருக்கு. ஆமா. சோ இது 1929 ரொம்ப ரொம்ப ஸ்டாக் மார்க்கெட் பிக்கஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் பிரைஸ் அப்பதான் நடந்துச்சு. கிராஷ் நடந்துச்சு. ம். ம். சோ ம். அதே காம்பினேஷன் அகைன் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் ஆகுது. ம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சனி கேது காம்பினேஷன் கூட இருக்கு. ஏன்னா சனி கேது காம்பினேஷனையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். குரு ஓகே. சனி காம்பினேஷனையும் 6-8 காம்பினேஷனையும் ஆட் பண்ணிட்டோம். இப்ப இதுக்கு ம். முன்னாடி இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப கம்மிங் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2026ல இருக்கிறோம். இப்ப கம்மிங் சரி. இயர்ஸ்ல குரு சனி 6-8 காம்பினேஷன் வருதான்னு கேட்டீங்கன்னா வருது. இப்ப என்னன்னா ம். எங்க ம். குரு பயிற்சி குரு வந்து மிதன ராசியில இப்ப பயிற்சி ஆயிட்டு இருக்கு இப்ப கரண்டா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சரி. உங்களுக்கு சனி வந்து எங்க பயிற்சி ஆயிட்டு இருக்கு? மீன ராசியில பயிற்சி ஆயிட்டு இருக்கு. ம். சோ இது ம். வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சனி வந்து மேச ராசிக்கு பயிற்சியாகி குரு வந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகும்போது 6-8 ம். காம்பினேஷன்ல குரு சனி இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஓகே. ஒரு 2028 இல்ல 29 நினைக்கிறேன். எக்ஸாக்ட்டா தெரியல. 28 ஓகே. 29 இருக்கலாம். சோ ம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா, இதுவும் ஓகே மார்க்கெட்ல ஒரு இம்பாக்ட் குடுக்குமான்னு கேட்டா குடுக்கும். நெகட்டிவ் இம்பாக்ட் குடுக்க ம். வாய்ப்பு உண்டு. பட் இதெல்லாமே நான் என்ன ம். சொன்னேன், சின்ன சின்ன மார்க்கெட் கரெக்ஷன்ஸ்லாம் நான் விட்டுட்டேன். சின்ன ஓஹோ! சின்ன இது ரொம்ப பிக்கான ஈவென்ட் மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப டஃப்பான டைம் அத நம்ம எடுத்திருக்கிறோம். ஓகே. சோ சனி கேது காம்பினேஷன் பாத்தீங்கன்னா, என்ன கிளாசிக்கல் அஸ்ட்ராலஜி புத்தகத்திலேயே என்ன எழுதியிருக்காங்கன்னா, உங்களுக்கு சந்திரகலா நாடில நல்லாவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓகே. போர் சம்பந்தப்பட்டது, ரொம்ப எக்கனாமிக்கலி ரொம்ப டிஃபிகல்ட்டான டைம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். சோ இது வந்து ரிஷப ஓகே. ராசியில இந்த டைம் நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ரொம்பவே அ சனி ரிஷப ராசியில வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பலன் உங்களுக்கு தெரியும்ல? கண்டிப்பா. சொல்லுங்க. சனி சனி ரிஷபராசிக்குள்ள அதுலயும் குறிப்பா ரோகிணி நட்சத்திரத்தை எப்ப வந்து டச் பண்றாரோ, அப்ப உலகம் வந்து பஞ்சத்துல சிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லல. பஞ்சபாண்டவர்கள்ல இருக்கக்கூடிய தருமர் வந்து பாத்தீங்கன்னா, இத வந்து உலகத்துக்கு உணர்த்தியிருக்காரு. தருமர் வந்து இறை வழிபாட்டுல ஈடுபடும்போது, அவருக்கு கிருஷ்ணர் வந்து ஆம், அதாவது கும்பகோணம் பக்கத்துல நாச்சியார் கோயில் அருகில திருநாரையூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க ராமநாத சுவாமியா இருக்கக்கூடிய சிவனை போய் நீ வழிபாடு பண்ணு. அந்த கோயில சனீஸ்வரர் குடும்ப மங்கள சனீஸ்வரரா காட்சி கொடுக்கிறாரு. சோ அந்த கோயில்ல குளிகை நேரத்துல போய் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இந்த பஞ்சம் சரியாகும், நாட்டுல இருக்கிற பஞ்சம் சரியாகும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலேயே சொல்லப்பட்ட வரலாறுகள் உண்டு. சனி பகவான் ரிஷப ராசியில ரோகிணி நட்சத்திரத்தை தொடும்போது பஞ்சம் தலைவிரிச்சு ஆடும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கு உதாரணமா நம்ம தருமரை சொல்லலாம். அந்த கோயில் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா திருநாரையூர்ல இருக்கு. இதை தாண்டி பாத்தீங்கன்னா கேது பிரேக்கப்புக்காக உள்ளது. நம்ம சொன்ன மாதிரி சனி கேது எப்ப லிங்க் ஆகுதோ ஜாப்லெஸ் வேலை இழப்பு வந்து அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி கேது பிரேக்கப்புக்காக உள்ளது. அது பண ராசியான ரிஷபராசி டச் பண்ணும்போது பண விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பஞ்சம் பற்றாக்குறை அது மாதிரி இதே மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குங்கிறது நமக்கு துல்லியமா தெரியுது. ப்ரீவியஸா நடந்ததையும் நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, சொல்லுங்க விவா. லாஸ்ட் டைம் சனி வந்து ரிஷப ராசிக்கு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது சாரி 2000ல வந்துச்சு ஆக்சுவலா. 2030ல சரி. சனி வந்திருக்கு அப்படின்னா, வரப்போகுது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு ம், முன்னாடி வந்திருக்கும். அப்படிங்கும்போது கண்டிப்பா. 2000ல வந்து பாத்தீங்கன்னா, சனி வந்து ரிஷப ராசியில பயிற்சி ஆயிட்டு இருந்துச்சு. ம், சோ அந்த டைம்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ம். சனி வந்து நெகட்டிவ் கரெக்ட். இம்பாக்ட் இருந்துச்சு. அதாவது 2000ல வந்து மார்க்கெட்ல வந்து மீன் பொருளாதார ரீதியா பிரச்சனைகள் இருந்துச்சு. நிறைய நிறைய இருந்தது. சோ கண்டிப்பா இருக்கு. ம். அதுக்கு முன்னாடி நீங்க 30 வருஷம், அதுக்கு முன்னாடி 30 வருஷம் அப்படிங்கிறது சனி வந்து ரிஷப ராசியில எப்போலாம் இம்பாக்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுல வந்து செக் பண்ணி பார்க்க முடியும்னு வச்சுக்கங்களேன். பார்க்கணும். கண்டிப்பா. சோ நான் மேஜரான விஷயத்த மட்டும் எடுத்து நம்ம பேசுறோம். சின்ன சின்ன இந்த விஷயங்கள் நான் விட்டுட்டேன். மேஜரான சரி. மேஜரான கிராஷ் என்ன நடந்திருக்கு? மேஜரான இந்த சனிக்கு எதுவும்
குரு சனி 6-8 காம்பினேஷன் ஏதோ ரெண்டும் ரிப்பீட் ஆகிற டைம் தான் நான் நோட் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலி 2030-31 இன்னொரு விஷயம் என்னன்னா, சனி கேது ரிஷப ராசியில் இருக்கு. கூடவே இன்னொரு கிரகம் ரிஷப ராசியில் இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா யுரேனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளானட். யுரேனஸ் பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சடனான விஷயத்த பண்ணும். திடீர்னு ஒரு விஷயத்த பண்ணும். ரொம்ப சடன் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷாக்கிங் நியூஸ் கொடுக்கறது தான் யுரேனஸோட வேலை. ஃபிளாஷ் மாதிரி, மின்னல் மாதிரி. ஃபிளாஷ், கரெக்டா ஃபிளாஷ்னு சொல்லலாம். சோ இது வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த டைம்ல 2030 மே ஜூன் வந்து ஒரு கிரிட்டிக்கல் டைம் பீரியட்னு வச்சுங்களேன். 2030 பொறுத்த அளவுக்கு என்ன நடக்கும்னா, கேது ராகு எங்க இருக்குதோ அங்கதான் கிரகணம் நடக்கும். ரிஷப ராசியில இப்ப கிரகங்கள் இருக்கும்போது கிட்டத்தட்ட மே ஜூன் மாசம் கிரகணம் வந்து வரும். ஆக்சுவலி இந்த 2030 வந்து பாத்தீங்கன்னா மே ஜூன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல், ஒரு டிஃபிகல்ட்டான டைம் பீரியட் அப்படிங்கறத சொல்லலாம். ஏன்னா இருக்குன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி செவ்வாய் கேது இதெல்லாமே ரிஷபத்தில் இருக்கு. மே ஜூன் 2030 சொல்றேன். அகைன் யுரேனஸும் கேதும் ரொம்ப டைட் கன்ஜங்ஷன் இருக்கும். செவ்வாயும் டைட் கன்ஜங்ஷன் வரும், இதோட லிங்க் ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சம்திங் ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ல வருது. எக்கனாமிக்கலி ரொம்பவே டிஃபிகல்ட்டான விஷயம். சடன் நியூஸ் ஏதாவது அந்த டைம்ல ஃபிளாஷ் ஆகலாம். எக்கனாமிக்கலி ரொம்ப பேடா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. ஓகே. இப்ப இதனால ஏதாவது ஷேர் மார்க்கெட் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கா? அதான் நான் பாத்தீங்கன்னா சொல்றேன், பிக்கெஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் பிரைஸ் இந்த டைம்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா நம்ம இந்த கன்ஜங்ஷன் எங்க நடக்குது, இந்த சேர்க்கை எங்க நடக்குதுன்னா ரிஷப ராசியில தான் நடக்குது. பண ராசியில நடக்குது கண்டிப்பா. சோ மேஜர் எக்கனாமி, அதனால இது குளோபல் லெவல் இம்பாக்ட் இருக்குன்னு சொல்ல வரேன். இது வந்து சிம்பிளா ஒரு கண்ட்ரிக்கான இம்பாக்ட் கிடையாது, குளோபல் லெவல்ல உலகம் ஃபுல்லாவே இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கறதுதான். ஓகே ஓகே. சோ நம்ம 2030-31 வரும்போது இன்னும் டீடைலா இதை பத்தி நம்ம பேசுவோம். இப்போதைக்கு ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் கொடுத்துருக்கோம். இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். 2030-31 மிகப்பெரிய மிராக்கிள் சேஞ்சஸ் வந்து நடக்க போகுது. அது வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் நம்ம ஆய்வுல நம்ம தொடர்ந்து அதை ஆய்வுல வச்சிருக்கோம். தொடர்ந்து நாட்கள் நெருங்க அந்த ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில நம்மளுடைய புதிய புதிய செய்திகள், கருத்துக்கள், இது சம்பந்தமான விழிப்புணர்வுகள், நம்ம எப்படி இதை வந்து இந்த சேலஞ்சை எதிர்கொண்டு நம்ம வந்து நம்மளை மாத்தி நம்ம வந்து இதுல பாதிக்காம தப்பிக்கிறது இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா எதிர்காலத்துல சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்ம சேனல்ல வந்து ஒரு அவேர்னஸ் தான். ஏன்னா ஒரு கேர்ஃபுல்லா இருந்துக்கலாம்ல. கண்டிப்பா இந்த இயர் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். உங்களுக்கு வந்து உணவு பஞ்சம் வரலாம். ஏன்னா ஸோ குடும்பம், தனம், தானியம், வாக்குன்னு சொல்லக்கூடிய 2வது ராசியான ரிஷப ராசிக்குள்ள சனி உள்ள நுழையிறதும், இது வந்து வரலாறுல குறிப்பிட்டபடி பஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள், அந்த ரோகிணி நட்சத்திரத்தை 4 பாதத்தை கடக்கும் போது சனி இந்த பஞ்சத்தை ஏற்படுத்தி இருக்கிற வரலாறுகள் இருக்கிறதும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெள்ள தெளிவா தெரியுது. கூட கேது சேரும் போது பாத்தீங்கன்னா இன்னும் இம்பாக்ட் வந்து ரொம்ப ஹெவியா இருக்க போகுது. அதனால நம்ம கூடுதல் கவனத்தோட நம்ம ஆய்வுல இதை நம்ம வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் இதை பற்றிய முழு டீட்டெயிலும் ஒவ்வொரு வருடமும் நம்ம வந்து தெரியப்படுத்துவோம். அது மூலியமா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விழிப்புணர்வு அவேர்னஸ் நம்ம கொடுக்க போறோம். விவாரி சொன்னாங்க அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, அதுதான் நம்ம கொடுக்குறோம். எதுக்காக இவ்வளோ 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தகவலை நம்ம தெரியப்படுத்துறோம் அப்படின்னா, இப்படி ஒரு ஆய்வு நம்மளுடைய கவனத்துக்கு உட்பட்டு இருக்கு. இப்படி இவ்வளவு தூரம் நம்ம லாங் டர்ம் விஷன், தொலைநோக்கு பார்வையோட ஜோதிடத்தை நம்ம அணுகுறோம் அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிற நோக்கத்தோட தான் இதை நாங்கள் செய்யறோம். பாருங்க, 1873ன்னு சொல்லக்கூடிய 150 வருடங்களுக்கு பின்னாடி போய் ஒரு ஆய்வை எடுத்து 1929 அந்த ஆய்வையும் எடுத்து நம்ம போறது 2030. பாருங்க, 1930க்கு முன்னாடியே 100 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள 1929 எடுத்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். 1873 ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2020 ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இப்படி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு பார்ட்டா பிரிச்சு வர்றோம். 100 வருடங்கள் பின்னாடி போய் 5 வருடங்கள் முன்னாடி போய் இது எப்படி என்ன இம்பாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெளிப்படுத்தியிருக்கோம். அதனால வரும் நாட்கள்ல இதோட ஆய்வு முடிவுகளுக்கு ஏற்ப உங்களுக்கு தேவையான தகவல்களை, விழிப்புணர்வு கொடுக்கும் தகவல்களை நம்ம தெரியப்படுத்துவோம். இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் வந்து உங்களை அச்சமூட்டுவது அல்ல, நீங்க விழிப்புணர்வோடு இந்த நெருக்கடியிலிருந்து விடுபடணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட இந்த ஜோதிட தகவலை உங்க முன்னாடி வச்சிருக்கோம். இது முழுக்க முழுக்க ஜோதிட ஆய்வு அடிப்படையில சொல்லக்கூடிய தகவல் மட்டுமே தவிர அனுமானியத்திலையும் ஒரு இமேஜினேஷன் கற்பனையிலும் சொல்லப்படக்கூடிய தகவல் அல்ல. ஏன்னா நம்ம நிகழ்ச்சியை பார்க்குற உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஜோதிடத்துக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம். ஜோதிடம் எது சரியோ அதை தான் நம்ம வந்து வெளிப்படுத்துவோம். ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. வரும் நாட்கள்ல ஆய்வு முடிவுக்கு ஏற்ப இதை பற்றிய இன்னும் விளக்கங்களை உங்களுக்கு தெரிவிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நமக்கு முழுமையான சப்போர்ட் கொடுங்க. நல்ல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வரும். இன்றைய நிகழ்ச்சியில எங்களுக்கு ஒத்துழைப்பா இருந்த
அத்துணை நம்மளுடைய நிகழ்ச்சி சார்ந்த நபர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.